நம்ம ஆணவத்தை தூக்கி போடுற இடம் சபரிமலை. இந்த ஈகோவை தூக்கி போடுற இடம் சபரிமலை. இது எங்கே தெரியுமா நமக்கு தெரியும்? சபரிமலையில் கரிமலையில் தெரியும். ஆனால் கரிமலையில் ஒரு மிகப்பெரிய பரிவார தேவதை, ஐயப்பனால் நியமிக்கப்பட்ட தேவதை, கரிமலை அடிவாரத்துலேருந்து ஒன்று அழகாக அப்படி தூக்கின்னு போயிட்டு, நீங்கள் யார்கிட்ட வேணால் கேளுங்க, சபரிமலைக்கு போயிட்டு வந்தவங்கள்ட்ட, சாமி கரிமலை பயங்கர கஷ்டமாம. ஆமாம், கஷ்டம்தான். எப்படி சாமி போயிட்டு வந்தீங்க, நீங்கள் எப்படி ஏறுனீங்க? உடனே அவர் சொல்லுவார், எனக்கு அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுப்பா. மற்ற இடத்துலாம் பிளைன் சர்ஃபேஸில் கூட நடக்குது, கஷ்டமாக இருந்ததுப்பா. ஆனால் இந்த கரிமலை அடிவாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கரிமலையில் ஏறி இறங்குற வரைக்கும் எனக்கு ஒன்றுமே தெரியலப்பான்னுவார். நீங்கள் யார்கிட்ட வேணால் கேளுங்க இதை. அப்போ என்ன அர்த்தம்? நீ ஏறல, உன்னை யாரோ ஐயப்பன், எங்கள் ஐயப்பன் உன்னை ஆள் போட்டு ஏற்றி விடுறான். இதுதாங்க சத்தியம். கரிமலையில் தடுமாறாமல் யாருமே ஏற முடியாது, தடுமாறாமல் யாராலும் இறங்க முடியாது. நீ திருப்பி குழந்தையாக 60 வயசு மனிதராக இருந்தாலும் நம்ம குழந்தையாக மாறுறது கரிமலையில் தான். இந்த கரிமலையில் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். கரிமலை உச்சியில் நின்று, ஏன்னா கரிமலை அவ்வளவு சாநித்தியமான இடம். கரிமலை உச்சியில் நின்று நீங்கள் என்ன வேணால் வேண்டிக்கோங்க. உங்கள் வீட்டில் யாருக்கா கல்யாணம் ஆகணுமா, உங்கள் வீட்டில் யாருக்காவது குழந்தை பிறக்கணுமா, உங்கள் தொழில் மென்மேலும் வளரணுமா, ஒரே இடம் கரிமலை. அதனால தான் சபரிமலை சந்தர்ப்பம் கிடைக்கும்போது தயவுசெய்து அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கரிமலை உச்சியில் நின்று எங்கள் ஐயப்பனை பிரார்த்தனை பண்ணி, எனக்கு இது பண்ணிக்கூட ஐயப்பா அப்படின்னா, நீ சபரிமலைக்கு போயிட்டு வரத்துக்குள்ள நீ என்ன பிரார்த்தனை பண்ணியோ அதை சத்தியமாக ஐயப்பன் நிறைவேற்றி கொடுப்பார் என்பது சத்தியம்.